Welcome to Yanmax Civil Muthukan. In the video நம்ம பார்க்க போகிறது coordinate geometryல question number 7. Find the point on the x-axis which is equidistant from இப்போ x-axisல ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அது ஈக்விடிஸ்டன்ஸாக இருக்கணும். அதாவது 2, -5. ஸோ 2, -5 இருக்குது. -2, -9. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து எங்கேயோ இருக்க போகுது பி. அது வந்து ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்னும் போது எக்ஸுக்கு வேல்யூ இருக்குது 0, ஒய்யோட வேல்யூ தான் 0 இருக்கணும். ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ் மேலே அந்த பாயிண்ட் இருக்குது. விச் இஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி. இப்போ இது ஏ பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட்டு, இது ரெண்டுத்துக்கும் அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து x2 y2, இது x1 y1. ஸோ x -2 the whole square plus 0 minus of minus plus 5 the whole square, square root of x minus of minus plus 2 the whole square, 0 minus 9 the whole square. ஸோ square root எடுத்துடுறோம். x -2 the whole square plus 5 square, x plus 2 the whole square minus 9 square, taking square root இல்லைனா taking squares on both sides, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். a square b square minus 2ab ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணியாச்சு. a square ப்ளஸ், அதாவது இது ஏன்னு எடுத்திருக்கேன், இது பின்னு எடுத்திருக்கேன், அதனால் நான் அப்படியே பண்ணிடுறேன். ப்ளஸ் 81. இது ரெண்டும் ஏதாவது ஒரு சைடு கொண்டு வந்தாலே மைனஸ் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ -4x இங்கே இருக்குது. அப்போ 25 - 81 எடுத்துகிட்டு வந்துட்டேன். 4x, இந்த 4x இங்கே கொண்டு வரும்போது ப்ளஸ் 4x, அப்போ 8x. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் -56, இங்கே 8x. அப்போ x is equal to -56 divided by 8, x is equal to -7. நம்மளோட பாயிண்ட் என்னது? x, 0. அப்போது -7, 0 தான் அந்த பாயிண்ட்.